யாராரோ என்னென்னமோ அறுவடைலாம் காட்டுறாங்க. என்னால் இந்த அறுவடை மட்டும் தான் காட்ட முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டு சின்ன தொட்டியில் வளர்ந்த புதினா அறுவடை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த செடி வச்சு. ரொம்ப நாளாக நான் கட் பண்ணி விடுவேன். அதுவும் அழகாக துளுத்து துளுத்து வரும். செம சூப்பராக இருக்கும். நாட்டு புதினா இது வந்து பக்கத்து கடையில் வாங்கினேன். ரொம்ப வாசமாக இருந்துச்சு. நட்டு வச்சா அழகாக துளுத்துருச்சு. நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். அதுவும் துளுத்து துளுத்து வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட்டு பொன்னாங்கண்ணி. மாடி தோட்ட அறுவடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது அடுக்குமாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் தோட்ட அறுவடைங்க. ஸோ இந்த பொன்னாங்கண்ணி பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு நாட்டு பொன்னாங்கண்ணி. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சாவே போதும். நம்ம ஒரு நேரம் நம்ம வந்து இந்த பொன்னாங்கண்ணி வந்து சமையலுக்கு ஆகும். ஸோ இந்த புதினா செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகிடுச்சு. நான் இது வச்சும் ஆயிடுச்சு. ஸோ அப்பப்போ கட் பண்ணி விடுவேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேர் பகுதியிலேருந்து ஒரு நீளமான ஒரு காம்பு போல் வருங்க. அதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் விட்டுறணும். அதை கட் பண்ணாமல் விட்டால் அப்படியே அழகாக வந்து கீழே வரைக்கும் போகும். ஸோ மேல் வீட்டு செடி இது எங்கள் வீட்டு செம்பருத்தி. மேல் வீட்டில் பார்த்திங்கன்னா அரளிப்பூ பூத்து அழகான கலர் அழகாக பூத்து எங்கள் வீட்டில் தான் வந்து விழுகும். ஸோ இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி, எங்கள் வீட்டு செம்பருத்தி. இதுவும் அழகாக பூத்துருக்கும். வரைக்கும் போயிடுச்சுங்க. நான் கட் பண்ணாமல் விட்டுட்டா அது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வரைக்கும் அவ்வளோகா அப்படியே தொங்கிட்டே போகுதுங்க. அதாவது மண்ணை தேடி போயிட்டு இருக்குது. ஸோ மண் இருந்தால் மண்ணில் படர்ந்து போகும். இது மண் இல்லாதனால அப்படியே நான் கீழே விட்டுட்டேன். ஆக்சுவலி இது எவ்வளோ தூரம் தான் போகும், எப்படி பூக்குமா என்ன அப்படிங்க பார்க்குறதுக்காக தான் விட்டுட்டேன். அது பாட்டும் நீளமாக போயிட்டுருக்கு. சைடில் பிரான்ச்சஸ்லாம் நிறைய வந்து அதுலேருந்து நிறைய புதினா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கிளை வந்தாலும் கட் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அது பாட்டுக்கு நிறைய பிரான்ச்சஸ் கிளையெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதுலேருந்து. ஸோ கீழே வரைக்கும் அப்படி நீளமாக போயிட்டே இருக்குது. அழகாக நீளமாக போயிட்டுருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு வழியாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலாம். ஏன்னா கீழே இங்கிட்டு உள்ளதெல்லாம் ரொம்ப நாள் கட் பண்ணாமல் இருந்தது. எல்லாத்தையும் கட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். காமிச்சிட்டு ஒரு தடவையாக கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளமாக வளர்ந்துருச்சுன்னு. கொஞ்சம் மண் இருந்தாலுமே நம்ம அழகாக புதினா வந்து நம்ம வளர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு வந்துருச்சு. இந்த பிரான்ச்சஸ் கட் பண்ணாமல் விட்டுருங்க. அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து அழகாக இவ்வளோ புதினா வந்துருச்சு பாருங்கள். நான் இப்போ புதினா வாங்குறதே கிடையாதுங்க. வீட்டில் அப்போக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிடுறது. இது பக்கத்து தொட்டிக்கு வந்துருச்சு. அப்படி வந்து அதுலேருந்து மண்ணில் போய் அது வேறு ஒன்றி அது துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி இவ்வளோ அறுவடை வந்து புதினா அறுவடை பண்ணியாச்சு.